राम राम जय जय शंकर हर हर शंकर ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய யானையானது எப்படி துர்வாசருடைய சாபத்துக்கு ஆளாகி பூலோகத்துக்கு வந்தது அப்படின்றத பார்த்தோம். ரிஷிகள் முனிவர்கள் இவெல்லாமே அவளால் they cannot tolerate, அதாவது ஒரு இன்டிசிப்ளின் அவளால டாலரேட் பண்ணவே முடியாது. உன்னுடைய ஸ்தானத்து உள்ள ஒரு மதிப்பை நீ இழந்து நீ பிஹேவ் பண்ணங்கிற போது உன்னை திருத்தறதுக்காக தண்டனைகளை கொடுக்கறா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டாக்க சபிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அழிஞ்சு போறதுனால அவளுக்கு லாபமும் இல்லை ஒன்றும். நான் அழிஞ்சு போறதுனால என்ன பிரயோஜனம்? அது உலகத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இவன் இப்படி நடந்தான், இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி தண்டனை கிடைச்சது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யூ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு இப்படி ஆச்சுன்னா, அவனுக்கே இப்படி ஆச்சுன்னா நமக்கு எவ்வளவு ஆகலாம், எப்படி ஆகலாம். ஆனா நமக்கு எதுவுமே ஆகாத நம்ம பண்ற தப்பெல்லாம் பகவான் பொறுத்துன்னு போயிருக்கான். அவன் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு மகரிஷிகள் எல்லாம் கொடுக்குற. இதுல ஒருத்தர் சொல்ற, விஷம் பொருந்தி அந்த கழுத்தை உடைய இனிய அமுதை போல இருக்கக்கூடிய பரமேஸ்வரா, நீ உலகம்லாம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தானே இந்த விஷத்தை சாப்பிட்டே. நீ என்ன மற்றவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சுகமா இருக்கணும்ன்றதுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தை தான் நீ அவளுக்கு கற்றுக் கொடுத்த. நீதான் 4 மறைகளும் பேசக்கூடியவனாக இருக்கிறாய். அதனுடைய அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தாகவும் இருக்கிறாய். நீ கடைசியில் ஒரு ஜோதி சுரூபமாக இருந்து ஒளிதான் எல்லாமே அப்படின்னு நீ தான் காமிச்ச. அப்புறம் என்ன, ஒரு வலிமைக்கு ஒரு ரிஷப வாகனத்து மேல ரொம்ப எளிமையா நடந்து வர. இப்ப இன்னைக்கு யாராவது சின்னதா ஒரு கார் வச்சிருந்தா கூட அவளை ஒரு மாதிரியா பாக்குறா எல்லாரும். மினிமம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருந்தாதான் ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணினார், ஒரு பழைய வயசான ஒரு மாடு, அந்த மாடு ரிஷபத்தை தான் வச்சுட்டு அவர் அது மேல்தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கார் அப்படின்னு. ஆனா அவர் அப்படி இல்லையா. வாரியார் சாமியார் சொல்லுவார், மீனாட்சிக்கு கல்யாணத்துக்கு வரணும், மாப்பிள்ளையே அவர் தான் வரணும். 9 மணிக்கு முகூர்த்தமா, 8:59 வரைக்கும் அவர் கைலாசத்துல இருந்து கிளம்பலையாம். உடனே அப்பப்ப போய் நந்தி தேவர் சொல்லிட்டு இருக்காராம், சுவாமி டைம் ஆயிடுச்சு, முகூர்த்தம் 9 மணிக்கு ஆச்சே, நீங்க அங்க இருக்க வேண்டாமா, எல்லாரும் காத்துட்டு இருக்காளேன்னா. மணி என்ன அப்படின்னு கேட்டா, 9 மணி 8 மணி 59 நிமிஷம் 57 வினாடினா கிளம்பலாமான்னாராம். 3 செகண்ட் தான் இருக்கான். அப்படியே அங்க மறைஞ்சாரா, அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இங்க மதுரைக்கு வந்துட்டாரா. எப்படி கிருஷ்ணன் ஓவர் நைட்டு மதுரால இருந்து எல்லாரையும் அழிச்சுட்டு அப்படியே துவாரகாபுரிக்கு போனாரோ அந்த மாதிரி அவர் வந்துட்டார். சுவாமியை நினைச்சா அடுத்த நிமிஷம், ஏன்னா எங்கேயும் இருக்கக்கூடியவர் எங்க வேணாலும் தோன்றலாமே, புதுசா அங்க போய் தான் தோன்றணுங்கிற அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட சிவபெருமானை பார்த்து அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த பக்தர், நீ உன்னுடைய அடியார்கள் எல்லாம் காப்பாற்றுவதுதான் உன்னுடைய கடமைன்னு சொல்ற. அவளை காப்பாற்றுறது தான் ஒரே குறிக்கோள் சொல்ற. ஏழைகளா இருந்தாலும் சரி, ஒரு இழிந்த குலத்தை சேர்ந்தவனாலும் சரி, எளிவனானாலும் சரி, அவன் எல்லாருமே எனக்கு வேண்டியவன் தான், நான் அவன் காப்பாத்துறதுக்காக தான் இருக்கேன்னு சொல்றியே. அப்படி பார்த்தா என்னை விட ஒரு எளிமையானவன் எதையா பார்க்க முடியுமா? பாபநாசன் சிவன் ஒரு பாட்டுல சொல்லுவார், தீன சரண்யன் என்னும் புகழ் கொண்டாய், தீனன் என்னை போல் வேறு எவர் கண்டாய் அப்படின்னு அந்த அனுபவிகளை சொல்வார். என்னை விட ஒரு எளியவனான நீ யாரை பார்த்திருக்க முடியும்? நீ எளியவன் பேர் வச்சிருக்க, நீ என்னை காப்பாற்ற வேண்டாமா, எனக்கு செய்ய வேண்டாமா அப்படி கேட்கிறாரு. என்னையும் நீ காக்கணுமேப்பா. ஆனா நீ என்ன பண்றன்னா, என்னோட உயிரோட ஆத்மாவோட ஒரு ஜென்மாவே கொண்டிருக்கக்கூடிய அந்த பிணி, அதான் முன்வினை பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணி, அந்த வியாதி இருக்க, அது இன்னும் நீ ஒழிக்கவே இல்லையே. இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே. நீ என்னுடைய மனசுல இருக்க அதனால ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீ போக்கவே இல்லையே. நான் மாத்திரம் உன்னை மறக்காம இருக்கேன், நீ மாத்திரம் என்ன மறந்து போயிட்டியா, நீ எனக்கு திருவருள் புரிய மாட்டாயா அப்படின்னு ஒரு சொல்றார் வள்ளலார் திருவருட்பால. கடனே அடியார் தம்மை காத்தல் என்றால், கடையன் அடியன் என்றோ, அடியார்கள் எல்லாம் காப்பாத்தான் உன்னோட கடமைன்னு சொல்லிட்டா, நான் ஒரு அடியவன் இல்லையா, என்ன நீ காப்பாற்ற வேண்டாமா? உடனே பிணியும் ஒழித்தலை, என்னோட கூடவே வந்துட்டு இருக்க ஜென்மாந்தரமா, அந்த பிணியெல்லாம் நீ தவிர்க்கவே இல்லையே.
உள்ள துயரம் தவிர்த்தலையே, மனிதர்கள் கட்டத்தை கூட நீ போக்கவே இல்லையேப்பா. விடநீர் கண்ட தின் அமுதே, வேத முடிவில் விளங்கு ஒளியே, அடநேர் விடையாய் திருவொற்றியூரப்பா, உன்னை நான் அயர்ந்திலனே, உன்னை என்னைக்கே நான் மறக்கவே இல்லையப்பா, நான் என்னன்னைக்கே நினைச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இன்னொன்னே கூடவே சொல்றார், தன்னோட மனசை பார்த்து சொல்றார், ஏ மனமே, நீ என்ன தெரியுமா, உலகத்திலேயே பெரிய பொருள், அரிய பொருள், முதன்மையான பொருள், எல்லாவற்றிற்கும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன், அவன் வாக்குக்கும் எண்ணத்துக்கும் எட்டாதவனாக இருக்கிறான். அவனை ஒரு துரிய நிலையான அந்த நிலையில் தான் அவனை நீ நன்னாவே அனுபவிக்க முடியும். அப்படி இன்பமாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன், தில்லையிலே நடமாடக்கூடியவனாக இருக்கிறான் அந்த சிவபெருமான். என் மனமே, நீ கண்டதெல்லாம் மனசை போக்கி அங்க இங்கே போய் தெரிஞ்சுட்டு பாபத்தையே சேர்த்துக்கிறியே, நீ ஏன் இந்த உயர்ந்த நல்ல கதியை பெறுவதற்காக அந்த பரமேஸ்வரனை நினைக்க கூடாது, தியானம் பண்ணக்கூடாது? அப்படி பண்ணினா நிச்சயமாவே நீ கடை தேறிடுவியே அப்படின்னு சொல்ற. அது ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி தன்னுடைய மனசுக்கே சொல்ற. பெரியவா எல்லாமே என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, ஒரு விஷயத்த சொல்லணும் போது இன்னொருத்தரை பார்த்து அட்ரஸ் பண்ண மாட்டா. அவளை பார்த்து சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட் இருக்கு? ஏன்னா நாமளே ஒன்றும் சுத்த பரிபூர்ணமான ஒரு பரிசுத்தமானவா இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்மகிட்டயே 100 தவறுகள் இருக்கும்போது அடுத்த வாழ்டைய தவறை சுட்டி காட்டுறது ரொம்ப தப்பு இல்லையா? அதனால அவ என்ன பண்ணுவான்னா தனக்குத்தானே சொல்லிப்பா, ஏ மனமே அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து அட்ரஸ் பண்ணிப்பா. இப்படி மனமே உனக்கு இதமாக ஒரு வார்த்தை சொல்வேன் கேள் அப்படின்னு கூட ஒருத்தர் பாடியிருக்காரு. என் மனசே, உனக்கு ரொம்ப இதமா ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியதான உனக்கு ஒரு நல்லதை சொல்றேன், அத நீ கேளு அப்படின்னு சொல்றா இல்லையா? அது மாதிரிதான் இந்த யானை ஐராவதமானது ரிஷி சாபம் போட்டார், வந்துட்டு பூலோகத்துக்கு. முதல்ல சாபம் போட்டோடனே காட்டாணியாக போய் பூனத்திலேயே திரிந்து கொண்டிருன்னு. அப்புறம் இந்த தேவர்கள் எல்லாம் போய் கேட்க வேண்டி எல்லாம் இது பண்ணா, கொஞ்சம் மாத்தினார், கொஞ்சம் ஒரு மாதிரியா அந்த கட்டத்தை ஸ்லைட்டா மாத்தி கொடுத்தார். 100 அடி கொடுக்கறது போல 10 அடி, அந்த 10 அடி கொஞ்சம் மெதுவா அடி, ரொம்ப வேகமாலாம் அடிக்காது அப்படின்னு ராஜா பரிந்து மாத்தி கொடுக்குறான் இல்லையா தண்டனைய. அது மாதிரி இவர் கொஞ்சம் மாத்தி கொடுத்தார். ஆனாலும் வேற வழி இல்லை, 100 வருஷம் இருக்கணும்ட்டார். பூலோகத்தை 100 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் விமோசனம் கிடைக்கும் அப்படின்னுட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காடு காடா மற்ற யானைகளோட, காட்டு யானைகளோட தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்து, அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மேனியை இழந்து, 4 தந்தங்களோடு கூடிய அழகான முகத்தையும் இழந்து ஒரு காட்டு யானையாக மாறி ஒரு காடா மற்ற யானை கூட்டத்தோட போயின்னு இருக்கு. நல்ல வேளை இந்த யானை மற்ற யானைகள்லாம் ஒத்துடுது. அதுதான் ஒரு பெரிய ஒரு முனிவர் கொடுத்த சாபத்திலையும் ஒரு நல்லது அவருக்கு. அப்படி கிடைச்சது. அப்படி சுத்தின்னு வந்துட்டே இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கு. அது அப்படியே சுத்தின்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துதான். எங்க வந்ததுன்னா மதுரையம்பதி. அப்ப மதுரை இல்லை, அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். மதுரைன்னு இல்லாத அது முழுக்க ஒரு கதம்ப வனமாக இருந்தது. அந்த கதம்ப வனத்துக்குள்ள இந்த யானை உள்ள நுழைஞ்சது. அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே கண்ணக்கரையில மை மாதிரி இருந்த அதனுடைய உடம்புடைய வர்ணமானது மாறி போயிட்டு வெள்ளை நிறம் வந்துடுத்து. அப்படி இந்த முக்கண்ணோடு கூடிய இந்த சிவபெருமானுடைய திருவருள் அதுக்கு சேர்ந்தது. அது அருள் கிடைக்க வேண்டிய காலம் வந்துடுத்து. இந்த 100 வருஷங்கள் முடியிற சமயத்துல அதுக்கு சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கிறது. முனிவருடைய சாபமும் விலகி விட்டது. அந்த சமயத்துல அங்க பளபளன்னு மரகதம் போல மின்னக்கூடிய, மின்னொளி போல இருக்கக்கூடிய பொற்றாமரைகள் மலர்ந்த ஒரு குளிர்ந்த குளத்தை பார்த்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். புக்குரல் வட்ட தென்கார் பொரு விரேவிய இந்த மைக்கரும் களிறு முக்கண் மாதவன் அருள் எய்த தக்கதோர் சமயம் சார மரகதன் தழைத்து நின்னும் நக்க பொன்மணி முளரி பூத்த நளி கயல் தலை கண்டன்றே அப்படின்ற அந்த பாடல் வரைக்கும் வந்தோம் நாம இல்லையா? அதான் நம்ம கடைசியா பார்த்தோம். அது வரைக்கும் வந்திருக்கோம். அதுக்கு இப்போ இப்படி பதமா என்ன ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புக்கு உரல் வட்டத்தின் கார் பொருவில் தே இயலில் தீர்ந்த மைக்கரும் களிறு முக்கண் மாதவன் அருள் எய்த தக்கதோர் அமையம் சார மரகதம் தழைத்து மின்னும்
நக்க பொன் முளரி பூத்த நளிர் கையன் தலை கண்டன்றே. அப்படி படிக்கணும்ன்றது இப்பதான் புரியுது நமக்கு. புக்கு உடல் வட்ட பின் கால் பொருவில் தே இயலில் தீர்ந்த மை கரும் களிறு முக்கண் மாதவன் அருள் வந்து எய்த தக்கதோர் அமையம், தக்கதோர் சமயம் விட தக்கதோர் அமையம் சார மரகதம் தழைத்து மின்னும் நக்க பொன் முளை பூத்த நளிர் கயந்தரை கண்டன்றே. புகுந்தது எங்க? கடம்பவடத்துக்குள்ள புகுந்தது. உரல் வட்டம், உரல் போல வட்டமாக இருக்கக்கூடிய தின்கால், வலிமை உடைய கால்களை உடைய பொருவுன்னா உபமானமே சொல்ல முடியாது, ஒப்பில்லாத, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்படின்னு. இதுக்கு சமமாகவும் யாரும் இல்லை, அதிகமாகவும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பை உடைய அந்த இந்த தெய்வத்தன்மையிலிருந்து நீங்கிய மைக்கருங்களிறு, அந்த மை போல கருத்து அந்த யானையானது, இதுக்கு முன்னாடி அந்த ரிஷியுடைய சாபத்தினால அது தெய்வத்தன்மை போயிட்டு, அப்ப அந்த கருப்பா இருக்கக்கூடிய யானையானது முக்கண் மாதவன், 3 கண்களை உடைய பெரிய தவத்தை செய்யக்கூடிய சிவபெருமான். எப்பவும் யோக நிஷ்டையிலேயே இருக்காரோ இல்லையோ, அவர் துயில இருக்கார், இவர் உட்கார்ந்துட்டு யோகா நிஷ்டையில தியானத்திலேயே இருக்கார். 2 பேர் அயன் 2 பேரும். அந்த சிவபெருமானுடைய அருள் வந்து, அவருடைய சிவபெருமானுடைய கருணையானது, அருளானது இப்போ எய்தத்தக்கது ஓர் அமையம் சார. அந்த அருள் வந்து இவருக்கு சேரணும், இந்த யானைக்கு சேரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து. எதுக்கு சொல்லுவா இல்லையா, கல்யாணத்துக்கு பார்க்கணும்னு கூட இன்னும் குரு பலன் வரல சார், குரு பலன் வந்தாதான் தீரும், அப்பதான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறார். இன்னும் சில பேர் சொல்றா, இப்ப வந்து இந்த சமயம், இந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும், இந்த காரியம் நடைபெறும், இந்த தொழில் நல்லபடியாக முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு ஒரு தக்க சமயம் வரணும்னு அந்த ஜோதிடர்கள்லாம் சொல்லலாம். அவளுக்கு வந்து நிமித்தகன்னு பேர். நிமித்தகன்னா அவளுக்கெல்லாம் ஜோசியர்னு பேர். வரும் காலத்தை நமக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. அப்படி நல்ல சமயமானது திருவருள் சேர்ந்து கூடக்கூடியதான, அதை அடைவதற்கான ஒரு நல்ல காலம் வரவும் மரகதம் போலும் தழைத்து, மரகதம் போல பச்சை பசேருடைய மரகதம் மாதிரி, மரகத லிங்கம் மாதிரி மின்னு நக்க, மின்போலும் ஒளி விளங்க, மின்னல் போல ஒளியோடக்கூடிய, அங்கேருந்து வர லைட்ல இப்பெல்லாம் வந்து இது சொல்றா இல்லையா, என்னன்னு சொல்லல, க்ளோ, அந்த அது லைட்டே அங்க இருக்காது, எங்கேருந்தோ வர லைட் அது மேல பட்டு இது பெரிய லைட் மாதிரி ஒளி இருக்கும். அதுக்கு ஏதோ சொல்றால ரிஃப்ளெக்டட் எல்லாத்துலயும் ரோட்ல போறச்செல்லாம் கூட அங்கேயே வச்சிருப்பான். சில போர்டெல்லாம் கூட அதுலதான் அந்த இதுல பிரிண்ட் பண்ணிருப்பான். எங்க நம்ம காரோட லைட் அடிச்சதுனால அது இருக்கிறத நம்ம படிச்சுடலாம். அங்க ஒரு தனியா லைட்டே வேணாம். அந்த நியான் ஸ்ட்ரிப் மாதிரி சொல்றேன். ரிஃப்ளெக்டர் இல்ல, ரிஃப்ளெக்டர்னு பேரு அதுக்கு. ரிஃப்ளெக்டர் மாதிரி, அந்த மாதிரி. அது மாதிரி இந்த மரகதத்தாலான ஒரு சிவலிங்கம், அதுல ஒளியானது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மின்னல் மாதிரி இருக்கான் அந்த ஒளி. அப்படி பொன்முடரி பூத்த அந்த இடத்துல பொற்றாமரைகள் மலர்ந்த நளிர் கயம் தலை கண்டன்று. நளிர் கயம்னு ஒரு குளுமையான, நளினமான, சுத்தமான ஒரு தடாகத்தை பார்த்தது. அதுக்கு ஒரு சாபம்லாம் நீங்கக்கூடிய சமயமாக ஒரு நல்ல தருணம் வந்தது. அந்த யானை வந்து இந்த தடாகத்தை பார்த்தது. அந்த தடாகத்தை சுத்தமான குளிர்ந்த நீர் இருந்தது. அதுல நிறைய பொன்மயமான தங்க தாமரைகள்லாம் பூத்து இருந்தது அப்படின்றத நம்ம இந்த பாடல்ல பார்க்கிறோம். கண்ட போது அறிவு தோன்ற, கயந்தலை குடைந்த போது பண்டைய வடிவம் தோன்ற, பரம் சுடர் அருட்கண் தோன்ற, கொண்டதோர் பரமானந்த குறி எதிர் தோன்ற, கும்பிட்டு அண்டர் நாயகனை பூஜை செய்வதற்கு அன்பு தோன்ற. அங்க ஒரு கமா போட்டுட்டார். அதுக்கப்புறம் மேல என்ன ஆக போறது அப்படின்னு சொல்ல போறாரு. கண் அதை பார்த்தது, அந்த இடத்து உள்ள வந்த உடனே அதுக்கு ஞானம் வந்துடுது. அந்த கதம்ப வனத்துக்குள்ள வந்து நுழைஞ்சு அந்த குளத்தை பார்த்தது, தாமரை பொற்றாமரைகள்லாம் பூத்து இருக்கிறத பார்த்தது, எங்க மரகத லிங்கம் ஒண்ணு பார்த்தது. பார்த்த உடனே அதுக்கு முன் அறிவு தோன்றித்து. நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், எப்படி இந்த மாதிரி அடைஞ்சோம்,
இந்த ஒரு நிலை எப்படி வந்தது அப்படின்லாம் தெரிஞ்ச உடனே கிடுகிடுன்னு இறங்கிட்டு அந்த குளத்துக்குள்ள இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு உடனே அந்த முங்கி எழுந்த உடனே அதுக்கு இந்த உருவம் போயிட்டு காட்டானையனுடைய கரிய உருவம் போய் அது தெய்வத்தன்மை பொருந்திய முன்னாடி இருந்த ஐராவதமாக இருந்த போது எப்படி இருந்தோ அது அப்படியே அதுக்கு சேர்ந்துடுச்சு. எல்லாமே வந்துட்டு, அந்த வெள்ளை நிறம் வந்துட்டு, 4 தந்தம் வந்துட்டு, ஒரு பிரகாசம் வந்துட்டு, ஒரு தெளிவு வந்துட்டு, ஒரு தெய்வீக தன்மை வந்துட்டு. அப்படி எல்லாம் ஏன் எப்படி வந்தது, எதனால வந்தது? அந்த பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அருள் பார்வை அதுக்கு கிடைச்சதுனால அதுக்கு ஒரு மேலான அந்தமே வடிவான ஒப்பற்ற ஒரு லிங்கம் கூட அது எதிரே தோன்றிட்டேன். அது ஒரு லிங்கத்தையும் பார்த்தது, இந்த கரையிலேயே ஒரு லிங்கத்தை பார்த்தது, சோமசுந்தரரை பார்த்த உடனே அது அப்படியே வணங்கி அதுக்கு பூஜை செய்யணும்னு அதுக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஆஹா, நமக்கு ஒரு விமோசனத்தை கொடுத்த இந்த தடாகமும் இந்த தடாகத்தின் கரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானும் அவருக்கு நிழலாக விளங்கக்கூடிய அந்த கடம்ப மரமும் அதை பார்த்த உடனே அதுக்கு என்ன தோணுச்சு, நாமளும் மற்றவாழ மாதிரி நமக்கு பேரருள் புரிந்த இந்த பரமேஸ்வரனை நாமளும் பூஜிக்க வேண்டும், தேவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய இங்க சொக்கலிங்க பெருமானை நமக்கு நாமும் பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு அன்பு உண்டாச்சு. அன்புன்னா இது பக்தின்னு எடுத்துக்கணும். ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு முன்பு அன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே அப்படின்பார் அபிராமி பெற்றார். அந்த ஐயன் பரமேஸ்வருடைய திருமணையாளாக இருக்கக்கூடிய அந்த உமையாள் இருக்காளே, அவளுக்கு போன ஜென்மத்துல பக்தி பண்ணவாளுக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்னங்கள்லாம் அதுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப சௌக்கியமா ஒருத்தன் இருக்கான், நன்னா ஒருத்தன் இருக்கான், ராஜாதிராஜனா இருக்கான்னா அது இப்ப பண்ண புண்ணியம் இல்ல, போன ஜென்மத்திலயோ அதுக்கு முதல ஜென்மத்திலயோ அந்த அம்பாளை பூஜை பண்ணியிருக்கான். அவளுடைய அருள் கடாக்கத்தினால இன்னைக்கு இத்தனையும் வந்திருக்கு. வையம், துரகம், மதகரி, மகுடம், சிதிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், இத்தனையும் இங்க பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையாருக்கு உளவாகிய சின்னங்களை. முன்னாடி பண்ணிருக்க தபசு அதனுடைய பலனாக இன்னைக்கு இவளுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாக கிடைச்சிருக்கு. என்ன கிடையாது, பெரிய ராஜ்யம் கிடைச்சிருக்கு, குதிரைப்படை கிடைச்சிருக்கு, யானைப்படை கிடைச்சிருக்கு, காலாட்படை கிடைச்சிருக்கு, தங்க பல்லாக்கு கிடைச்சிருக்கு, அப்படியே பொற்குவியலாக கஜானா கிடைச்சிருக்கு, பெரிய ராஜ்யம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதனால கிடைச்சதுன்னா அந்த அம்பாளுக்கு பண்ண பூஜையினால அப்படிங்கிற மாதிரி. இதுக்கும் என்ன தோணுது, முன்னாடி ஏற்கனவே பண்ணணும் அப்படின்னு நினைச்ச, முன்னாடி ஏதோ செய்த ஒரு புண்ணியத்தினால இதுக்கு எல்லாம் கிடைச்சது. இதை பதமா பார்க்க கண்ட போது, எதை கண்ட போது, அந்த குளத்தை கண்டபோது, இந்த குளத்தின் கரையிலே இருந்த லிங்கத்தை கண்டபோது, அந்த லிங்கத்துக்கு நேராக விளங்கக்கூடிய கதம்ப மரத்தை கண்டபோது அறிவு அறிவு தோன்றியது. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அப்ப இருந்த அதை பற்றிய நினைவெல்லாம் அதுக்கு வந்துடுச்சு. எல்லா பழைய நினைவுகள்லாம் வந்துடுச்சு. நாம ஐராவதமாக இந்திரனுடைய சபையில இருந்தோம், இந்திரன் துர்வாசர் கொடுத்த மாதிரி தன் தலையில வச்சது, அதை அது லட்சியம் பண்ணாத தலையில இருந்து கீழே போட்டு மெதிச்சது, கசக்கினது. இதனால கோபமடைந்த துர்வாசரானவர் நீ காட்டை யானையாக பூலோகத்துக்கு போக வேண்டியதுன்னு சபிச்சது. அப்புறம் எல்லாரும் வேண்டிக் கொண்டதன் பலனாக அதை மாற்றி கொடுத்து 100 வருஷத்துல நீ திரும்பி வருவ அப்படின்னு சாபத்தை மாற்றி அருள் பண்ணது. இதெல்லாம் அதுக்கு ஞாபகம் வந்துட்டு, ஆஹா நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தோமே, இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாத போச்சு, இந்த குளத்தினுடைய கரைக்கு வந்த உடனே நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த குளத்துக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கயந்தலை குடைந்த போது இந்த குளத்தில நீராடிய போது, குடைந்த போதுன்னா நீராடிய போது, அதுக்குள்ள அப்படி நம்ம குடைஞ்சி எப்படி ஸ்க்ரூ டிரைவர் குடையிற மாதிரி நம்ம அந்த தண்ணி குளத்துக்குள்ள இறங்கி உள்ள குடைஞ்சின்னு உள்ள போறோம் இல்லையா, அவகாகிய ஸ்நானம் அப்படின்னு சொல்ற போது, அப்படி முங்கி ஸ்நானம் பண்ணும் போது உடம்பு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே குடைஞ்சின்னு போறோம், தண்ணி குடைஞ்சின்னு போறோம் இல்லையா, அப்படி கயந்து அலை குடைந்த போது, அது அலையோடு கூடிய அந்த குளத்திலே நீராடிய போது பண்டை வடிவு தோன்ற, முதல்ல முன்னாடி உள்ள பூர்வ இதனுடைய பல இதெல்லாம் தெரிஞ்சுது, எந்த நிலையெல்லாம் தெரிஞ்சுது. இப்ப பழைய வடிவமே வந்துடுச்சு, முன்னைய வடிவமே தோன்றவும், பழைய நிலை எப்படி இருந்தோ ஐராவதமா எப்படி இருந்ததோ அதே ரூபம் அதுக்கு கிடைச்சுட்டு, பரஞ்சுடர் அருட்கண் தோன்ற. உடனே அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பரமேஸ்வரனுடைய
சுடராக விளங்கக்கூடிய ஒளிச்சுடராய் விளங்கும் அந்த அந்த மூர்த்தியினுடைய அருட்கண் தோன்ற அவருடைய அருட்பார்வையானது இதன் மேல பட்டது. நமக்கு பார்க்கிறவாளுக்கு அது சிவலிங்கமா தெரியும். இதுக்கு இந்த யானைக்கு அது சிவபிரானாவே தெரிஞ்சது இல்லையா. அது கல்லா பார்க்கல, அது வந்து கடவுளாவே பார்த்துரு. கடவுளா பார்த்த உடனே ஜோதி ஸ்வரூபமான அந்த பரமேஸ்வரன் அதுக்கு தெரிஞ்சான். ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சது. ரொம்ப இதுவும் ஆனந்தம் அடைஞ்சது. ஆனந்த வடிவமான சிவலிங்கத்தையும் பார்த்தது. பரம ஆனம் கொண்டது ஓர் குறி. ரொம்ப ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற சிவலிங்கம் இருக்க அதை பார்த்தது. அதை பார்த்துட்டு என்ன தோன்றுது, எதிர தோன்றித்து அந்த சிவலிங்கம் தோன்றித்து. சிவலிங்கத்தை சிவபெருமானாவே பார்த்தது. உருவமும் அருவமும் அரு உருவமான அந்த சிவபெருமான இங்க வந்து பார்த்த உடனே அதுக்கு என்ன தோன்றுது, எதிரே வந்து அந்த லிங்கம் தோன்ற கும்பிட்டு உடனே அது வணங்கிட்டு. யானை என்ன பண்ணும், முதல் 2 காலையும் மடிச்சுட்டு கீழே ஊனிண்டு அப்ப தும்பிக்கை மேல தூக்கி அது வந்து சுவாமிக்கு வணக்கத்தை தெரிவிக்கும். அது வணங்கும்னா அப்படிதான் வணங்கும். நம்ம கோயில் எல்லாம் கூட பார்த்துக்கோம், சீரியலின்னு சொல்லிட்டு சுவாமி முதுகு மேல ஏத்திண்டு அப்படி பிரதட்சணம் வரும். 3 தடவை கோயிலை சுத்தி வரும், குருவாயூர்ல எல்லாம் வர மாதிரி. அப்புறம் அது வந்து மண்டிட்டுனா முன்காலம் மடிச்சுண்டு அந்த சுவாமிக்கு அதை வந்து தன்னுடைய வணக்கத்தை அது தெரிவிக்கும். அது மாதிரி இதுவும் என்ன பண்ணிட்டு கும்பிட்டு வணங்கிட்டு, யார் வணங்கிட்டு, அந்த நாயகனை பூஜை செய்வதற்கு அன்பு தோன்ற அந்த எதிர்க்க தோன்றியது சிவலிங்கம். அந்த பரமேஸ்வரன் அகில உலகத்திற்கும் நாயகனாக விளங்கக்கூடியவன். அவனுக்கு அது மட்டும் இல்ல, தேவர்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் சொக்கலிங்க பெருமானை பூஜை செய்வதற்கு அன்பு தோன்ற, அதை பூஜிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம், ஒரு அன்பானது, ஒரு பக்தியானது அதுக்கு தோன்றித்து. பக்தி தோன்றினோன்னு அது என்ன பண்ணிட்டு அடுத்தது மேற்கொண்டு உடனே அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சது. என்ன, தூம்புடை கையான் முண்டு மஞ்சனும் தூ நீராட்டி தேம்புடை ஒழுக பள்ளி தாமமும் தெரிந்து சாத்தி பாம்புடை தாய வேணி பரனை அயர் சிக்க உள்ள தாம்புடை அறிந்த எந்தை யானையை நோக்கி கூறும். தூம்பு உடை கையால் முண்டு மஞ்சனம் தூ நீராட்டி தேம்பு உடை ஒழுக பள்ளி தாமமும் தெரிந்து சாத்தி பாம்புடை தாய வேணி பரனை அச்சிக்க வேடிப்பய பரனை அச்சிக்க உள்ளந்தாம் புடை அறிந்த எந்தை யானையை நோக்கி கூறும். 2 விஷயத்த சொல்றார். ஒரு விஷயம் வந்து யானை என்ன படித்து அப்படின்னு சொல்றார். உடனே அதுக்கு என்ன பலன் கிடைச்சது என்று அடுத்த நிகழ்வு அதனுடைய பலனையும் உடனே சொல்றாரு. இது என்ன படித்து இந்த யானை, அது வந்து தும்பிக்கையால இந்த நீரை எடுத்து, அது தும்பிக்கையில முன்னாடி 2 தொலைகள் இருக்கும் மூக்கு மாதிரி, அதாவதுதான் அது சுவாசிக்கும். அதனாலதான் தண்ணீரை உறிஞ்சும். அதனாலதான் அதெல்லாம் எடுத்து அதை வாயில விட்டுக்கும் அந்த தண்ணிய. அதனாலதான் வந்து தண்ணி எடுத்து உடம்பு முழுக்க அப்படி பீச்சாங்குழல் மாதிரி பீச்சு அடிச்சுக்கும். அப்படி தூம்பு உடை கையில் கொண்டு அப்படி தொலையோட இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கையால அந்த குளத்திலேருந்து நீரை எடுத்து உறிஞ்சி எடுத்துன்னு வந்து அது நீராட்டித்து, அந்த சுவாமிய சிவலிங்கத்தை நீராட்டித்து அப்படியே பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பூச்செடிகள்ல இருந்து தேன் ஒழுகக்கூடிய அந்த பூக்களை எல்லாம் எடுத்து அந்த பரமனுக்கு சாத்தித்து ஒரு மாலையாக அப்படியே சாத்தித்து, அது ரொம்ப அழகா அது வந்து மாலையா பண்ணி சாத்தித்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படியே போட்டது அது மாலையா ஆயிடுத்து அப்படின்னுக்கலாம். யாருக்கு சாத்தித்து, பாம்பை வந்து அணியாக கொண்ட உடலெல்லாம் பாம்பை போட்டுக்கூடிய அங்கமதில் புலி தோளுடையாய் அதில் அங்கும் இங்கும் தவழ் பாம்புடையாய் கங்கை மதி முடித்த சடையுடையாய் உமை பங்கன் என்னும் உயர் பெயருடையாயின்னு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி இது வந்து சிவபெருமான் வந்து பாம்பை அணிஞ்சிருக்க, தலையில ஒரு பாம்பு, கழுத்துல ஒரு பாம்பு, இடுப்புல ஒரு பாம்பு, கையில ஒரு பாம்பு, காலில் ஒரு பாம்பு, உடம்பு முழுக்க பாம்பு, எல்லாம் உடம்பு முழுக்க அந்த அரவத்தினால சூழப்பட்டவராக இருக்கார். பாம்பையே சுத்திட்டு இருக்கு, பாம்பால பயமே இல்லை, பாம்பு தான் அவரை பார்த்து பயப்படணும் இல்லையா. அப்பேற்பட்ட பாம்பையே அடிகடனாக கொண்ட ஜடாமுடியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த இறைவனான அந்த பரமேஸ்வரனை அர்ச்சித்து வழிபடுவதற்காக
அந்த மனசுக்குள்ள எழுந்த ஒரு அன்பை, அந்த எண்ணத்தை உணர்ந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சது. அப்ப பண்ண உடனே அது பூஜை செய்ய ஆரம்பிச்சதுன்னு அப்படி எடுத்துக்கலாம். நீராட்டிட்டு அடுத்து பூவெல்லாம் கொண்டு வந்து சாத்திட்டு அதுக்கப்புறம் அது என்ன சகஸ்ரநாம சொல்லிட்டு இருக்கும், காலம் படிச்சுன்னு நின்று துதிக்கையை தூக்கி நின்று அது வந்து ஒரு சத்தத்தை ஒண்ணு கொடுத்து அந்த பரமேஸ்வரனை துதி பண்ணினோன்னு அந்த பரமேஸ்வரன் உலகத்துக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, உடனே அப்படியே வெளியில வந்துட்டார். லிங்கத்துக்குள்ள இருந்து பரமேஸ்வரனாக வெளியில வந்து அந்த யானையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொல்றார் யானைக்கு? அதான் அடுத்த பாடல பார்க்க போறோம். இந்த பாடலை பதமா பார்த்துட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். தூம்பு உடை கையால் முண்டு, தூம்பு உடை தொலையை உடைய 2 தொலைகளை உடைய அந்த தும்பிக்கைக்கு, அந்த தும்பிக்கையால முண்டு, கையில் முண்டு, அந்த கை நிறைய அந்த நீரை உறிஞ்சி முண்டு, இப்ப நம்ம பக்கெட்ல முண்டு எடுத்துட்டு வரோம்னு சொல்றோம் இல்லையா, நிரப்பி எடுத்து வருது அப்படின்னு அர்த்தம். முண்டு நிரப்பி எடுத்து வருது. இல்ல அது நல்ல தமிழா இருக்குங்கிற முண்டுங்கிறது. அது அந்த காலத்திலயே இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். நாம ஏதோ வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கேன்னு நினைச்சுன்னு இருக்கோம். அதான் இது வந்து ஒரு சொம்பு தண்ணீர் மொண்டு கொண்டு வா அப்படின்னா நல்லாதான் இருக்கு கேட்கறது கூட வந்து அப்படியே ஒரு இதெல்லாம் இலக்கண சுத்தமான தமிழா இருக்கு. பதமா பார்க்கறது. நீ போய் அந்த பக்கெட்டு அங்க வந்துடுது, இங்கிலீஷ் கலந்து விடுது. அதுக்கு ஏதாவது சொம்பை கொண்டு சென்று நீரை மொண்டு கொண்டு வா அப்படின்னா அதுவும் அப்படியே வேக நின்று மண்டு உன்னைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பயம் மாதிரி. கண்டு கண்டு மண்டு கண்டு மொண்டு கூடவே ஒரு துண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னா அது எல்லாம் ஒரு தமிழ் வந்து அழகா என்ன சொல்றது, எதுகை மோனையோட பேசுற மாதிரி அமைஞ்சு போயிடும். இங்க கையில் கொண்டு தொலைவுடைய துண்டு கையால அந்த தண்ணீரை உறிஞ்சி மொண்டு கொண்டு வந்து மஞ்சள் தூநீர் ஆட்டி, மஞ்சனம்னா திருமஞ்சனம், அபிஷேகம், அபிஷேகத்துக்காக தூநீர் ஆட்டி, தூமணி மாடத்து குற்றும் விளக்கெரிய அப்படின்னு பாடுறாங்களே ஆண்டாள். அது தூமணின்னா தூய்மையான மணி, இங்க தூமணின்னா தூய்மையான நீர். அந்த ஒற்றாமரை குளத்திற்குரிய நீரானது குளுமையாகவும் தூய்மையாகவும் இருக்கு. அந்த தூய்மையான நீரை எடுத்து வந்து இவருக்கு பரமேஸ்வரனுக்கு ஆட்டி, நீர் ஆட்டின குளிப்பாட்டி அதை அபிஷேகம் செய்து தேம்புடை ஒழுகன தேன் வந்து அப்படியே ஒழுகத்தான். அந்த பூலேருந்து மகரந்தத்திலேருந்து அந்த தேன் ஒழுகத்தான். அப்பேற்பட்ட பள்ளித்தாமமும் தெரிந்து சாத்தி, அந்த பள்ளித்தாமம்னா காலங்காத்தால எழுந்தோடனே திருப்பள்ளி வச்சு பாடி பூவெல்லாம் மாலையெல்லாம் சாத்துற மாதிரி இது வந்து அந்த தாமத்தை, அந்த தாமம்னா மாலைன்னு தாமம் கடம்பு அப்படின்னு பட்டர் சொல்ற, தாமம் கடம்பு அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பாடல். அம்பாளுடைய மாலை என்னதுன்னா கழுத்துல போட்டுக்கிறது கதம்ப மாலையை போடுறான். அப்பேற்பட்டவள். அது மாதிரி இவரும் அதே மாதிரி ஒரு கொண்டை மலரை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர். இவருக்கு என்ன பண்றது, யானைக்கு அங்க கதம்ப மலர் தான் கிடைச்சது. அந்த மலர்லாம் தேன் கொட்டுற மாதிரி இருக்கு, அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம், அப்பதான் மலர்ந்துருக்குன்னு அர்த்தம். அந்த பூக்களை எல்லாம் எடுத்து அந்த சுவாமிக்கு சாத்திட்டு பாம்பு உடைத்து ஆய வேணி பரணி, பாம்பை அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கூடிய உடையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய உடைய சொல்ல அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜடாமுடியுடைய சிவன், அந்த வேணி பிரானை ஒரு கூற்றில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியவர். அதாவது சடாமுடியோட கூடிய அந்த சிவபெருமானுடைய உடம்புல ஒரு பாதியை வலுவில போய் நீ பறித்து கொண்டு அங்கே இருப்பவளே அப்படின்னு அபிராம்பேட்டர் சொல்வார். இந்த அப்பேற்பட்ட சிவனை, சடாமுடியோடு கூடிய அந்த இறைவனை அர்ச்சிக்க வழிபடுவதற்கு உள்ளத்து ஆம்புடை அறிந்த உள்ளத்துக்குள்ளே மனசுக்குள்ளே ஆம்புடை அறிந்த, அது மனசுக்குள்ள எழுந்த அந்த ஒரு ஆசை, அந்த உத்வேகம், அந்த உணர்வு, அதை தெரிஞ்சது. அதை தெரிஞ்ச உடனே இப்படி பண்ணணும்னு அதை நினைச்சது, பண்ண ஆரம்பிச்சுடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்தை எமது தந்தையாக, உலகுக்கெல்லாம் தந்தையாகவும் எனக்கும் தந்தையாக
விளங்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் என்ன பண்ணார்னா ஆனையை நோக்கி கூறும், யானையை நோக்கி கூறுவார் அப்படி சொல்ற. சுந்தரி எந்த தம் துணைவி என் பாசத்தொடையெல்லாம் பந்தவி அப்படின்ற. சுந்தரி ஏ அழகியே அழகானவளே, சுந்தரி எந்தை தன் துணைவி என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய உலகத்துக்கே தந்தையாக விளங்கக்கூடியது சோமசுந்தரனுக்கு துணைவியாக இருக்கக்கூடியது சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடையெல்லாம் வந்து அறி. நான் பாசங்கக்கூடிய பந்தத்துல கட்டுப்பட்டிருக்கேனே, இதெல்லாம் நீ அறுத்து எரிஞ்சு எனக்கு ஒரு விமோசனத்தை கொடுன்னு சொல்றாரு அபிராம்பட்டர் அபிராமி அந்த ஆதியில. அதே மாதிரி இங்கேயும் யானை அர்ச்சனை பண்ணி அதை பூஜை பண்ண உடனே எந்தை எந்தை என்றால் எம் எல்லோருக்கும் தந்தையாக வழங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவன் வெளியில ஆவிர் பதிச்சு அந்த யானை முன்னே தோன்றி அந்த யானையை பார்த்து ஆனையை நோக்கி கூறும். இந்த யானையை பார்த்து இந்த மாதிரி சொன்னா அருள் வார்த்தையை மொழிந்தான். என்ன மொழிந்தார் அப்படின்னா வந்ததை எவன் நீ வந்து அதை எவன் நீ வேண்டும் வரம் எவன் உரைத்தி என்ன சிந்தையில் அன்பு கூர்ந்த தெய்வத வேழம் தாழ்ந்து முந்தையில் விளைவும் வந்த முறைமையும் முறையார் கூறி எந்தையை அடைய பெற்றேன் இனி ஒரு குறையும் உண்டோ சொல்றது. அந்த யானை என்ன சொல்றது? வந்ததை எவன் நீ வேண்டும் வரம் எவன் உரைத்தி என்ன சிந்தையில் அன்பு கூர்ந்த தெய்வத வேழம் தாழ்ந்து முந்தையில் விளைவும் வந்த முறைமையும் முறையாய் கூறி எந்தையை அடைய பெற்றோர் இனி ஒரு குறையும் உண்டாமோ, பெற்றேன் இனி ஒரு குறையும் உண்டாமோ அப்படி எடுத்துக்கலாம். இந்த யானையை பார்த்து சொல்ற முன்னாடி யானையை நோக்கி கூறினார் அப்படின்னு யானையை நோக்கி கூறும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. என்ன குறித்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. என்ன சொல்ற? நீ எதுக்காப்பா இங்க வந்த, எதுக்கு இந்த காட்டுக்கு வந்த, எதுக்கு எனக்கு நீ குளிச்சுட்டு ரொம்ப பக்தி சதையா பூஜை எல்லாம் பண்ணி எதுக்கா பண்ண, உனக்கு அதுக்காக என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போட கேட்டார். கேட்ட உடனே இந்த யானை பண்ணித்தேன் யாராவது பார்த்து என்ன எப்படி இருக்காரு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து சௌக்கியமா அப்படின்னு கேட்டோன்னு போச்சு. ஏன்னா உடனே ஆரம்பிச்சிடும் ஒரு மணி நேரத்துக்கு வாழ்க்கை புராணம். அத்தனை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம எதுக்காக கிளம்பி வெளியில வந்தோமோ அந்த காரியமே நின்று போயிடும் இல்லையா. அது மாதிரி இங்க பகவான் அதை பார்த்து கேட்கிறார், என்ன எதுக்காக இங்க வந்த, உனக்கு என்ன வேணும், என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்ட உடனே இது ஒவ்வொரு கதறி அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி தான் என்னவா இருந்தோம், என்ன நடந்தது, எதுனா பிளாஷ்பேக் அங்கங்க. இந்த ராமாயணத்திலே ஒரு 5-6 இடத்துல ராமாயணம் வரும்னு சொல்லுவார். ஒருத்தருக்கு சொன்ன ராமாயணம் அப்படின்னு சொல்லி கடைசியா சொன்னது ஆஞ்சநேயர் சீதைக்கு சொன்னது அப்படின்னு வரும் இல்லையா. அதுக்கப்புறம் பின்னாடி நல்லதா குஷால் ராமலட்சுமணாக்கு சொன்னது இப்படி வர மாதிரி அங்கங்க இந்த யானையும் அங்கங்க பாக்குற வாட்டெல்லாம் அப்பப்ப என்ன ஒண்ணும் எங்க வந்த என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னு ஒவ்வொன்னு தன்னுடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. அந்த தெய்வத்தை பார்த்து இந்த யானையே தெய்வீக யானையா ஒரு காலத்துல இருந்தது. அது இப்ப இந்த தெய்வமே எதிர்க்க கேட்ட உடனே தன்னுடைய முன்ன நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் எப்படி இந்த காட்டு யானையாக திரிந்தோம் ஒரு 100 ஆண்டுகள் அந்த கதையும் சொல்லி அதுக்கப்புறம் இப்ப எப்படி என்ன பண்ணும், எதுக்காக எப்படி இங்க வந்தோன்னா தனக்கு நல்ல பழைய ரூபம் எப்படி கிடைச்சது, பழைய ஒளி எப்படி கிடைச்சது, அது கிடைச்ச உடனே எப்படி இந்த குளத்துல மூழ்கி குளிக்கணும்னு எப்படி தோணித்து அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு பூஜை பண்ணா பார்த்தா தெய்வீக குடமா இருந்தது. இதுல பொற்றாமரைகள்லாம் இருக்கிறத பார்த்தேன். இதுல கரையிலேயே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பார்த்து அது ஒளியோடு குடிதாக இருக்கிறத பார்த்த உடனே எனக்கும் பூஜை பண்ணணும்னு தோணித்து, அதனால நான் பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் பிளாஷ்பேக் மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு உனக்கு என்ன வர வேணும்னு நீங்க கேட்டாரு. உன்னுடைய தரிசனம் கிடைச்ச அப்புறம் என்னோட குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உன்னோட தரிசனத்தை நான் அடைந்த பிறகு உன்னோட அருள் மொழியையும் கேட்ட பிறகு வேற ஏதாவது ஒண்ணு வேணுமான்னு இனிமே எனக்கு குறையன்னு ஏதாவது இருக்குமோ, குறையே இருக்காது. சில பெரியவாட்டெல்லாம் அப்படி போயிட்டு என்னப்பா இங்க என்ன சமாச்சாரம் என்ன வேணும் உனக்கு
அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், என்ன வேணும் சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு தெரியும் பார்த்துட்டு போயிட்டு வரேங்கிற போது ஏதாவது கொடுப்பாருன்னு தெரியும். அதெல்லாம் சொல்லாத, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சோன்னா எனக்குன்னு இருக்கிறவா யாரு, நீங்க ஒருத்தர் தானே பெரியவா இருக்கேன், அதுதான் இந்த பக்கமா போனேன் உங்க ஞாபகம் வந்தது, அப்படியே வந்து ஒரு எட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ற முடியும். உடனே அவர் வந்து உள்ள போவார், போயிட்டு ஏதோ எடுத்துன்னு வருவார், நல்லா நமக்கு சௌகரியமா ஏதோ பண்ணி கொடுப்பார். அது ஒரு கேட்காமலே கொடுக்குறேன். அவளே அப்படி கொடுக்கிற போது பகவான் கொடுக்க மாட்டாரா? இது என்ன சொல்லிட்டு, பகவானே எனக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம், உன்னை பார்த்த அப்புறம் உன்னுடைய தரிசனம் கண்ட அப்புறம் எந்த குறையாவது இருக்க முடியுமோ, ஒன்னும் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான் பாடினாலே அந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அது மாதிரி சிவபெருமானே எனக்கு உன்னை தரிசனம் பண்ண அப்புறம் உன்னுடைய குரலை கேட்ட அப்புறம் உன்னோட அருள் வார்த்தை காதில் விழுந்த அப்புறம் எனக்கு எந்த குறையும் இல்லை, ஏதாவது குறை உண்டாகுமோ? நீ வந்தது எவன், நீ எதற்காக வந்தா, எவன்னா இங்க எதற்காக, நீ வந்தது எவன், நீ வந்த காரணம் என்ன, எதற்காக வந்த, வேண்டும் வரம் என்ன. சில பேர் வந்தா என்னப்பா ரொம்ப நாளை காண இன்னைக்கு வந்திருக்கேன்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் தான் வைப்பான். போறதுக்கு முன்னாடி என்ன வேணுமோ அதை கேட்பான். இது வந்த உடனே நீ சொல்லியிருக்கலாமே, இல்ல சொல்லியிருக்கலாம், திடீர்னு அவர் எந்த மூட்ல இருப்பாரோ இல்லைன்ட்டு என்ன பண்றது. அதுக்காக ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு கடைசியில சொல்லுவா இல்லையா, அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஏதோ கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு, நீங்க யாருக்கு அவளுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணேன், இவாளுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணேன், எனக்கே அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு அப்ப இப்ப என்ன வேணும்ன்றத மெதுவா சொல்ற மாதிரி, நீ வந்த காரணம் என்ன, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு, நீ விரும்புகின்ற வரம் என்னது அதை நீ சொல்லு, உரைத்தி என்ன, வேண்டும் வரம் எவன், உனக்கு வேண்டிய வரம் என்னது அப்படிங்கிறத, நீ விரும்புகின்ற வரம் யாது, உனக்கு என்ன வேணும், நீ வந்த காரணம் என்ன, உரைத்தி என்ன, நீ அதை சொல்வாயாக அப்படின்னு சொன்ன உடனே சிந்தையில் அன்பு கூர்ந்த, மனசுக்குள்ள ரொம்ப அன்பு நிறைந்த பக்தி நிறைந்த அந்த கடவுளத்தில் ஈடுபாடு நிறைந்த அந்த யானையானது என்ன பண்ணுது, தெய்வத வேகம், சாதாரண யானையா இருந்தது, தெய்வீகமான யானை இல்லையா. யாருக்கு கிடைக்க அந்த பதவி, இந்திர பதவியும் சரி, இந்திரனுடைய யானையினுடைய பதவி யாருக்கு கிடைக்கும் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு ஐராவதமான அந்த யானையானது தெய்வ கலை பொருந்திய தெய்வத்தன்மை நிறைந்த அந்த வெள்ளை யானை, அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த ஐராவத யானையானது, தெய்வீக யானையானது தாழ்ந்தன வணங்கி அதை முட்டி போட்டு அவருக்கு வணக்கம் சொல்லி தன்னுடைய துதிக்கையை தூக்கி அதுக்கு சரணாகதி பண்ணி, முந்தையில் விளைவும் முற்பிறவில ஏற்கனவே இருந்தது என்ன, தெய்வீக யானையாக ஐராவதமா இருந்தது. அப்ப அதுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் எப்படிலாம் இருந்தோம், தனக்கு எந்தெல்லாம் நடந்தது அத்தனையும் சொல்லி வந்த முறைமையும், அதுக்கப்புறம் கடைசியா இந்த பூலோகத்துக்கு வர வேண்டிய காரணம் எப்படி வந்தது, என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சது, 100 ஆண்டுகள் எப்படிலாம் தெரிஞ்சது, அது எல்லாத்தையும் சொல்லி வரிசையாக முறையாக ஒன்னும் விடாத மொத்த கதையும் சொல்லிட்டு அப்புறம் கடைசியா சொல்லிட்டு, எந்தையை அடைய பெற்றிருக்கு, என்னுடைய உலகத்துக்கெல்லாம் தந்தையாக எனக்கும் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானே, உன்னை அடைய பெற்ற எனக்கு பெற்ற எனக்கு இனி ஒரு குறையும் உண்டோ, உன்னை பார்த்த வேற ஏதாவது குறை உண்டோ, எந்த குறையும் கிடையாது, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்றது அடைஞ்ச அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்க முடியும், இதுதான் ஹையஸ்ட். அந்த ஹையஸ்ட் போஸ்டுக்கு போன அப்புறம் வேற என்ன இருக்க முடியும், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் தான் இல்லையா. அது மாதிரி ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்துட்டு எனக்கு எந்த குறையாவது இருக்க முடியுமா, எந்த குறையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு ஒன்னு அடுத்த பாடல்ல என்ன சொல்ல போறது அப்படின்னா, 80ஆம் பூண்ட எந்த கரிகள் 8 9 அடியேனும் உன் முன்னடி பிரியாது உந்தன் முன்பதாய் விமானம் முதுகு புற சுமப்பல் என்றோர் அன்பதாய் ஒன்று என்று என் உள்ளத்து அழுத்தால் அகதே வேண்டும். சரி, இருந்தாலும் கேட்டு வைப்போமே, அவர் கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்காட்டி போறாரு, நம்ம கேட்கறது கேட்டுடுவோம். நீ கேட்கல நான் கொடுக்கலன்னு சொல்லப்படாது இல்லையா. அதனால இதுவும் கேட்டுட்டு என்ன கேட்டதுன்னா, என்பு ஆம் ஆரம் பூண்ட எந்தை இக்கதிகள் 8 9 ஆய் அடியேனும்
உன் அடி தெரியாது உந்தன் முன்பதாய் விமானம் முதுகுற சுமப்பல் என்றோர் அன்பதாய் ஒன்றென்று உள்ளத்து அடுத்தலால் அதுவே வேண்டும் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன்னா, எம்பெருமானே எலும்பை எல்லாம் மாலையாக, அதான் கபாலத்தெல்லாம் மாலையா போட்டுருக்கான்னு சொல்லி எலும்பெல்லாம் மாலையாக அணிந்து கொண்டிருக்கூடியவனே, பெருமானே இங்க 8 யானைகள் அஷ்ட திக்கஜங்கள் இந்த விமானத்தை இந்த நாள் கொண்டு கொடுக்கப்பட்ட விமானத்தை தாங்கின்னு இருக்கு. அப்படி தாங்கின்னு இருக்கும் போது 8ஓட 1 நான் சேர்ந்தா 9 ஆச்சு. நவோ நவோ பவதி ஜாயமானகான்னு இது 9வது யானையாக நான் இருந்து கொண்டு உன்னையே எப்பவும் தொழுது கொண்டு உன்னை பிரியாமல் இருந்து கொண்டு உன்னோட முன்னாடி உன்னோட திருவடியை விட்டு அகலாமல உன்னுடைய அன்புக்கு பாத்திரமாகி இந்த விமானத்தை என் முதுகு மேலையும் தாங்கக்கூடிய 8ஓட 9வது யானையாக நான் இருந்து அப்படி சுமக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை என் மனசுல வந்திருக்கு. அப்படி என் மனசுல இந்த ஆசை தோன்றதுனால அதையே உங்ககிட்ட நான் எனக்கு வரமா கொடு அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டது. என்ன கேக்குறது? எந்த ஒரு விதமான வரமும் கேட்கல. திருப்பி தேவலோகத்துக்கே போகணும்னு கேட்கல. அங்க போய் இந்திரனுக்கு பட்டத்து யானையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்கல. எதுவுமே கேட்காத இந்த பூலோகத்து இப்பேற்பட்ட சிவபெருமானுடைய அருளைக்கு அடைஞ்சு சிவபெருமான போய் இந்த யானை பார்க்க முடியுமா? அங்க பார்க்க முடியாது. நான் மேல போவான், எங்கேயோ ஒரு இடத்துல ஓரத்தை நிறுத்திட்டு இவன் மொத்தம் கைலாச மலைக்கு போய் பார்த்துட்டு வருவான். அதுவும் பிரம்மாவோட தயவுல இல்லையா? இங்க இந்த யானைக்கு எதிரையே பெருமான் தோன்றி தரிசனம் கொடுத்து, அப்பா நீ என்னத்துக்கா இங்க வந்த, உனக்கு என்ன வரம் வேணும், உன்னுடைய கஷ்டம் குறைதான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு என்ன வரம் வேணும்னு கேட்கலாம் இல்லையோ? அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அததான் சொல்றது. எலும்பையே அணிகலனாக பூண்ட என் தந்தையே, இங்க 8 யானைகள் உன்னுடைய விமானத்தை தூக்கி நிற்கிறத முதுகலை சுமந்துட்டு, அது மாதிரி நானுமே 9வது யானையாக ஆகி உன்னுடைய திருவடியை விட்டு பிரியாமல் எப்போதும் உனக்கு அன்பு செய்யக்கூடியவனாக உன்னிடத்திலே பக்தி நிறைந்தவனாக இருந்து இந்த விமானத்தை என்னுடைய முதுகு மேலையும் சுமந்து கொண்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையானது எனக்கு மனசுல தோன்றிருக்கு. அதனால அந்த ஆசையை, என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசையை நான் இப்ப உன்கிட்ட சொல்றேன். இதுதான் எனக்கு வேணும், முடிஞ்சா அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறது. இப்ப பதமா பார்க்கலாத என்பு ஆம் ஆரம் எலும்பு என்று சொல்லக்கூடிய மாலையை பூண்ட அணிந்து கொண்டிருக்கக்கூடிய எலும்பு மாலைகளை எல்லாம் பூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எந்தை எனக்கு தந்தையாக விளங்கக்கூடியவனே சிவபெருமானே, இக்கரிகள் இங்க இருக்கக்கூடிய கரின்னா யானை, துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 அவையார் பண்ணலையா? துங்க கரிமுகம் அதுதான் இங்க கரின்னா யானை. இக்கரிகள் இங்க இருக்கக்கூடிய யானைகள் யாரு? அந்த விமானத்தை தாங்கக்கூடிய 8 யானைகள், அஷ்ட கஜங்கள் அப்படி தாங்கிட்டு இருக்க இந்த 8ஓடு கூட அடியேனும் நானுமே, இவா எல்லாரும் இருக்கா இல்லையா? 8ஓட கூட ஒருத்தர் இருந்தா என்ன கெட்டு போயிடும் இல்லையா? அதனால நானும் இங்க இருக்கேன். அப்படி அடியேனும் 9வது யானையாக மாறி 8ஓட சேர்ந்து நானும் இங்க இருக்கேன். அந்த 8 யானையும் கூட இந்த லோகத்துல இருந்து வந்த யானை தானே, இந்திரன் கொண்டு விட்டது தானே. அதனால நானும் அங்கேருந்து வந்திருக்கேன். அதனால நானும் இங்க 9வது யானையாக இருந்து உன் அடி பிரியாது, உன்னுடைய திருவடியினுடைய தரிசனத்தை நீங்காது, அதை விட்டு அகலாது எப்போதும் உன்னோடே இருந்துட்டு உந்தன் முன்பாய் உன்னுடைய திருவுருவத்தின் முன்னாடியே நானும் இருந்துட்டு 8ஓடு 9ஆக இருந்து கொண்டு இவ்விமானம், இந்த விமானத்தை, இந்த நாள் கொடுக்கப்பட்ட இந்த விமானத்தை முதுகு என்னோட முதுகில் மேல அப்படி பொருத்தமா வச்சுட்டு சுமப்பல் என்று சுமப்பேன் என்று, என்னோட முதுகிலையும் அதை தாங்கணும், உன்னை சுமக்க வேண்டும், அந்த விமானத்தை சுமக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு ஓர் அன்பு ஒன்று எனக்கு ஒப்பற்ற அன்பு ஒண்ணு இருக்கு என் மனசுக்குள்ள. அப்படி தோணித்து இதைதான் கேட்கணும், இதுதான் உச்சிதமானது, இதுதான் உயர்ந்தது, உன்னதமானது, அப்பேற்பட்ட ஒரு வரத்தை உன்கிட்ட கேட்கலாம்னு எனக்கு தோணித்து.
அப்படி உள்ளத்துல என் உள்ளத்தை அடுத்தலால் இந்த இப்படி ஒரு எண்ணம் என்னுடைய மனசுல தோன்றியதுனால என் மனதுக்குள்ளே இந்த எண்ணம் தோன்றிட்டு இது நல்ல எண்ணம்னு உனக்கு பட்டுதுன்னா இது இந்த வரத்தை கொடுக்கலாம்னு உனக்கு தோன்றிட்டுன்னு சொன்னா அதுதே வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும். உன்னுடைய விமானத்தை சுமக்கக்கூடிய அந்த பேரு தான் எனக்கு வேண்டும். உன் அடி நிழலை விட்டு அகலாத பெரும் பேரு எனக்கு வேண்டும். எனக்கு திருப்பி இந்த லோகத்துக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. மீண்டும் மறுபடியும் நான் உன்னுடைய நிழலிலே, உன்னுடைய திருவடி நிழலிலே இங்கே இருந்து கொண்டு உன்னுடைய விமானத்தை சுமந்து கொண்டு எப்போதும் உன்னுடைய திருவடியை விட்டு அகலாமல் உன் அருளுக்கு பாத்திரமாகி இந்த விமானத்தை சுமந்து கொண்டு 8ஓடு 9வது யானையாக நான் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை உனக்கு இது நல்ல வரம் அப்படின்னு தோன்றிட்டேன்னா நீ அதை கொடு அப்படி. என்பது முன்பது அன்பது அப்படின்லாம் வர்றது ஒரு ஒரே மாதிரி ரைமிங்கா வரக்கூடிய எதுகை மோனை மாதிரி அழகா அப்படியே கொடுத்து வந்திருக்கிறது இல்ல. இதுல என்பையும் அப்படின்னா எலும்பையும்னு அர்த்தம். இங்க வெறுமை எலும்பு மட்டும் இல்ல, அவர் பாம்பையும் ஆபரணமா தான் பூண்டு இருக்கார். அதை சொல்ல எலும்புன்னு சொல்லிட்டார் அவர். அதனால பாம்பு அது முன்னாடி இருக்கிறத சொல்லியாச்சு இல்லையா, அதனால இப்ப திருப்பி அதையே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முன்னாடி பாம்புன்னு சொன்னார், இங்க எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி எலும்பெல்லாம் மாலையா போட்டுக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பார்த்து 8 யானையோட 9வது யானையாக நானும் இருக்கேன்னு கேட்டது. அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றார் அப்படிங்கறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமः. ராம் ராம்.